கொஞ்ச நாளாவே தினம் காலையில எனக்கு இதான் வேலை. கீழே விழுகிற பூக்கள்கிட்ட தினமும் இப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பேன். அவங்க அதை சலிக்காம கேட்டுட்டு இருக்கிறதுனால நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன். என் பேரு நிக்கி, என் முழு பேரு நிக்கோலஸ். நல்லா இருக்குல்ல? இருந்தாலும் என்னை இந்த ஸ்கூல்ல சேர்க்கும் போது யாரும் இந்த பேரை சொல்லி கூப்பிடல. முடியாத பையன், நோய் பிடிச்ச பையன், ஐயோ பாவம், வீல் சேர்ல வர பையன். யாரும் என் பேரை தெரிஞ்சுக்க விரும்பல. நிக்கோலஸ்னு கூப்பிட வேணா, நிக்கினாச்சும் கூப்பிடலாம்ல. கூப்பிடல, யாருமே கூப்பிடல. அப்புறம் ஒரு நாள் நான் அம்மா கிட்ட சொன்னேன், எனக்கு ஸ்கூல்ல பிடிச்ச ஒரே பீரியடு வாரத்துல வர பீரியடு தாமா. ஏன்டா அப்படி சொல்ற? முதல்லலாம் டீச்சர் என் அட்டண்டன்ஸை பார்த்து என் பேரை கூப்பிடுவாங்க. சரி, அப்படின்னா இப்போ எல்லாருக்கும் நம்பர். உனக்கு ஸ்கூலுக்கு போக பிடிக்கலையா? என்ன மாதிரி இருக்க பசங்களுக்கு தனியா எந்த ஸ்கூலும் இல்லையாமா? சில பேர் இருக்குன்றாங்க. அதெல்லாம் ரொம்ப தூரமா போகணும். சரி, நீ அம்மா இல்லாம இருப்பியா? அப்பா வெளிநாட்டுக்கு போன கவலை இன்னும் மறக்கல. அதுக்குள்ளயுமா? என்னடா நீ? நான் வேணும்னா நீ வீட்லயே படிக்கிறதுக்கு டீச்சரை ஏற்பாடு பண்ணட்டுமா? ம், உன்னோட பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரி ஒரு டீச்சரை. ஓகேவா? ம். அந்த டீச்சர் மாதிரி எந்த டீச்சரையும் அவ்வளோ அழகா நான் இதுவரையும் பார்த்ததே இல்லை. இப்ப வெக்கேஷன் ஜூன் மாசம் வந்ததுக்கு அப்புறம் மழை வரும், டீச்சரும் வருவாங்க. நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டீச்சருக்கு மட்டும் இல்ல, அப்பாவுக்கும் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்பாவுக்கு லெட்டர் எழுதும் போது இதை பத்தி நான் சொல்லுவேன். இப்போ அம்மா அப்பாவுக்காக லெட்டர் எழுதிட்டு இருப்பாங்க. என்னங்க, நேற்று நானும் நம்ம பையனும் சர்ச்சுக்கு போனோங்க. ப்ரேயர் ஆரம்பிச்சு முடிகிற வரைக்கும் அவன் தூரமா எங்கேயோ பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தான். அவன் வயசுல இருக்க மிச்ச பசங்க எல்லாரும் எந்திரிச்சு உட்காந்து ப்ரேயர் பண்றதை பார்க்கும்போது நம்ம பையன் மட்டும் ஒரு பொம்மை மாதிரி அசையாம, அதெல்லாம் பார்த்து என்னால தாங்க முடியலங்க. இது என்ன பிரச்சனை? என்ன மாதிரி நோய் இவனுக்கு வந்திருக்கு? என்னோட மனசு இது எதையும் ஏத்துக்க மாட்டேங்குதுங்க. கடவுள் மேல இருந்த நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சுங்க. இப்ப நான் வேண்டிக்கிறது கூட நம்ம பையனை நினைச்சுதாங்க. அப்பா கிட்ட எல்லாம் சொல்ல வேணாமா? சொல்லு. நாங்க நேத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை பூஜை முடிச்சுட்டு திரும்பி வரும்போது மார்க்கெட்ல இருக்கிற புது கடைக்கு போனோம். அங்க ஒரே மாதிரி டைப்ல 2 பொம்மை இருந்துச்சுப்பா. நான் எவ்வளவு கேட்டும் அம்மா ஒரு பொம்மை தான் வாங்கி கொடுத்தாங்க. டேய், இதையும் நானே எழுதணுமா? எழுதுங்க, உண்மைதானே? நீங்களே யோசிச்சு பாருங்களேன்ப்பா. ஒரே மாதிரி 2 பொம்மை இருந்தா அது ரெட்டை பொம்மையா இருக்கும். அப்போ நம்ம அதுல இருந்து 2 வாங்கினா 2 பொம்மையும் பிரிஞ்சிருவாங்கல்ல. நண்பர்கள் இல்லாத கவலை எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் என்னோட பொம்மையனா தனியாவே விடுறதில்லப்பா. தினமும் சாயங்காலம் நானும் அந்த பொம்மையும் நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற செவுத்து பக்கத்துல போய் உக்காருவோம். செவுத்துக்கு அந்த பக்கம் பசங்க கிரிக்கெட் விளையாடுற சத்தம் எனக்கு நல்லாவே கேட்கும். எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமாப்பா அதை கேட்டுட்டு இருக்க. கேட்டுட்டு தான் இருப்பேன்.
ஆனா அங்க போக மாட்டேன். உங்களுக்கு தான் தெரியுமே, வேற பசங்களுக்கெல்லாம் என்னை பார்த்தா பிடிக்காது. ஏய் புடுடா புடுடா. விட்டான்டா அவன். ஏய் குடு 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 குடு. ஏய் என்னடா பண்ற? டேய், டேய். உனக்கும் கேக்குதா? ஐயோ தங்கமே, நிக்கி, என்னாச்சுப்பா? தங்கம், தங்கம். ஹலோ ஆண்டி, அந்த பாலை மட்டும் எடுத்து தரீங்களா? தங்கம், கண்ணு திறப்பா. அம்மாவை கண்ணு திறந்து பாருப்பா. தங்கம். வாடா வாடா, போயிடலாம் போயிடலாம், வா வா. உன் கால்கள் கல்லில் இடராதபடிக்கு அவரே உன்னை கைகளில் ஏந்திக் கொள்வார். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் நான் அவனை ரட்சிப்பேன். நாம் வேத வசனத்தை கேட்டோம். கடவுளுடைய வேத வார்த்தையை தான் நாம் கேட்டோம். நம்ம கடவுளை போற்றுவோம். இப்பவும் உனக்கு வலிக்குதாப்பா? கொஞ்சமா. கண்ணை மூடி படுத்துக்கோ, தூக்கம் வந்துடும். தூக்கம் வரலமா. நீ இன்னைக்கு ரொம்ப கவலைப்பட்டல்ல? ஏமா அப்படி கேக்குறீங்க? எனக்கு தெரியும்பா. அம்மா கிட்ட பசங்களால எதையும் மறைக்க முடியாது கண்ணா. ப்ரேயர் பண்ணும்போது நீ அழுததா அம்மா பார்த்தேன். தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. கவலையா இருந்ததுனாலலாம் நான் அழல, சந்தோஷத்தினால தான். அவங்க அடிச்ச பால் வந்து என் மேல பட்டுச்சுல, விளையாடும் போது அவங்க மேலலாம் படுற மாதிரி எனக்கும் பட்டுச்சுல. சந்தோஷத்தால கடவுளுக்கு நன்றி சொல்லும்போது தெரியாம கண்ணுல இருந்து தண்ணி வந்துருச்சு. நாளைக்கு என்ன அவங்க விளையாடுற இடத்துக்கு கூட்டிட்டு போவீங்களாமா?